பேஜ் டேக்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்ன்றது ரொம்ப முக்கியமான டேக்கு. நம்ம சொன்ன மாதிரி எஸ்இஓ ஃபங்க்ஷனில் அது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. எவ்வளோக்கு எவ்வளோ ஆங்கர் டேக் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரேங்கிங் மேலே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ண எஸ்இஓ பற்றி நீங்கள் கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கும் புரியும். இப்போ ஆங்கர் டேக்னா ஒன்றும் இல்லை, ஏன்னு ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஹெச்எஃப்ன்றது நம்மளோட லிங்க்கு. அதாவது நம்மளோட சோர்ஸ் எங்கே போகணும், நம்ம சோர்ஸ் நமக்கு அங்கே கொடுக்க வேண்டியது அந்த ஹெச்எஃப்ல தான் கொடுக்கணும். இப்போ ஜஸ்ட்டு வந்து இப்போது ஒரு கோ டு பிடி இண்டஸ்ட்ரி அது மாதிரி நம்ம ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கொடுத்தோம்னா கோ டு பிடி ஜஸ்ட் பிடி இண்டஸ்ட்ரின்னு கிளிக் பண்ணிட்டு விக்கிபீடியாவில் உள்ளே போய் பிடி தொழில் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குல்ல, இது கிடையாது. இந்த லிங்க் நம்ம கொடுக்க முடியாது. இது வேணால் பேக்கில் வந்துடும். பிடி தொழில் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணோம்னா உள்ளே போகுது விக்கிபீடியாவுக்குள்ளே. அந்த பிடி தொழிலை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மூலப்பொருட்களை இதை பற்றி டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போது வந்து சைடு பிடி உழவர் பிடி அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த லிங்க் இந்த விக்கிபீடியாவோட இந்த லிங்க் ஓப்பன் ஆகணும். அந்த 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 கண்டென்ட்டை நம்ம கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகணும். இந்த கவர்மெண்ட் பேஜ் இது வந்து நம்ம டிசைன் பண்ணல, இது ஒரிஜினல் கவர்மெண்ட் பேஜ். அந்த பேஜ் விக்கிபீடியா பேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆகணும்னா அந்த லிங்க்கை வந்து இந்த ஹெச்எஃபோட அந்த கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுத்துட்டு நம்ம அந்த இடத்துல கோ டு பிடின்னு கொடுத்தோமா, இங்கே ரெஃபரன்ஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த நேம் வந்துடும், கோ டு பிடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வச்சுருந்த அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிட்டு நமக்கு வந்து பிடி தொழிலோட அந்த விக்கிபீடியா பேஜ் வந்துடும். இல்லை எனக்கு தனி டேப்பாக தான் எனக்கு வேணும், எனக்கு வந்து நான் வச்சிருந்த என்னோட வெப்சைட் க்ளோஸ் ஆகிட்டு அந்த புது வெப்சைட் ஓப்பன் ஆகக்கூடாது, என்னோட வெப்சைட் இருக்கணும், பக்கத்து டேப்ல இந்த பிடி தொழில் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதுதான் டார்கெட் ஆட்ரிபியூட். இப்போ ஆங்கரில் வந்து ஹெச்எஃப் கொடுத்தோமோ அதே மாதிரி டார்கெட்னு ஒன்று கொடுத்தோம்னா அதில் சில இது இருக்குது. அதை பிளாங்க்ன்றதை கொடுத்து கண்ட்ரோல் சேவ் கொடுத்துட்டு அங்கே குரோமில் போய் சேவ் பண்ணிவிட்டு இப்போ கோ டு பிடி இண்டஸ்ட்ரியை கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் டேப்ல போய் நெக்ஸ்ட் டேபுக்கு போய் அங்கேருந்து நமக்கு வந்து ரிசல்ட், அந்த விக்கிபீடியா ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் டேப்ல நமக்கு ஷோ பண்ணும், நமக்கு வந்து வியூ பண்ணி காமிக்கும். இதுதான் வந்து ஒரு ஆங்கர் டேக்கோட ஒரு யூசேஜ். இது மட்டும் இல்லை, இந்த ஆங்கர் டேக்கை வச்சு நம்ம ஒரு ஆங்கர் டேக்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது மட்டும்தான் இந்த இந்த இப்போ லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம். இதை வச்சு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்றது நிறைய விதம் இருக்குது. அது நம்மளோட மைண்டை வச்சு கிரியேட்டிவிட்டியை வச்சு நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஹச்2க்கு வந்து ஐடி வந்து ஆஸ் டாப்னு கொடுத்துக்கிறோம். சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஐடி வந்து ஆஸ் டாப் அப்படின்னு ஒரு ஐடி வந்து அந்த ஹச்2 டேக்குக்கு கொடுத்துட்டு இப்போ ஒரு பேராகிராஃபோ சம்திங் ஏதோ ஒன்று கீழே வந்து அந்த ஆங்கர் டேக் கீழே வந்து நான் கொடுக்குறேன். ஆங்கர் டேக்குள்ளே மல்டிபிள் பேராகிராஃப் அப்படியே கொடுத்துட்டே வரேன். சும்மா ஒரு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த இது இருக்குல்ல, எப்படியெல்லாம் ஒரு காப்பீஸ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கேன். இப்போ வந்து மொத்தமாக காப்பீஸ் பண்ணிடுவோம் பேராகிராஃபை, இருக்கிற அந்த 10 பேராகிராஃபே திரும்ப காப்பீஸ் பண்ணுறேன். அப்போ தான் நிறைய ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகும். மொத்தமாக காப்பீஸ் பண்ணி என்ட்ரு பண்ணிகிட்டே இருந்தோன்னா இப்போ மொத்தமாக நிறைய பேராகிராஃப் இருக்க மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த இடத்துல இந்த பேராகிராஃப்லாம் க்ளோஸ் ஆன இடத்துல ஒரு ஆங்கர் டேக் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆங்கர் டேக் என்னென்னா அந்த ஆங்கர் டேக் அந்த நம்ம மேலே வந்து நம்ம ஆஸ் டாப் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிடணும் தெரியுமா, அந்த ஹோமில் மேலே அந்த இடத்துல கொண்டு போய் இந்த ஹெச்எஃப்ன்றதை ஆஸ் டாப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே கண்டென்ட் வந்து இந்த ஆங்கர் டேக் கண்டென்ட் வந்து கோ டாப். ஜஸ்ட்டு அது என்ன இப்போ அது யூஸ் ஆகுது, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோ டாப் மேலே போகிறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த ஐடியா மேலே கொடுத்த அந்த ஐடியா இங்கே கால் பண்ணி விட்ருக்கோம். இப்போ கால் பண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து இங்கே பிரேக் டேக் கொடுத்துக்குறோம். ஜஸ்ட் பிரேக் டேக் கொடுத்தா தான் வந்து அதை ஒட்டி அந்த பேராகிராஃப் ஒட்டி வராமல் நெக்ஸ்ட் லைனில் வந்து அந்த கோ டாப்ன்றது நெக்ஸ்ட் லைனில் கீழே வரும் லாஸ்ட்டாக. இப்போ வந்து பிரேக் டேக் கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த குரோமில் போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ கோ டாப்னு கொடுத்தோன்னே இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து கோ டாப்னு வந்துருச்சு. இந்த கோ டாப்பை நம்ம கிளிக் பண்ண மேலே அந்த இமேஜ் கிட்ட போயிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த இமேஜில் தான் நம்ம அங்கே ஐடி கால் பண்ணி வச்சிருந்தோம், டாப்ன்ற ஐடியா. அந்த டாப்ன்ற ஐடியா கீழே கோ டாப்பில் வந்து ஆங்கர் லிங்காக கொடுத்து வச்சிருக்கோம். அப்போ அந்த ஆங்கர் லிங்கை தொட்டோடனே நமக்கு அந்த இமேஜ்ன்ற ஃபீல்டை நம்ம காட்ட ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல எந்தெந்த இடத்துல வெப்சைட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுன்றதை சிம்பிளாக நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா ஆங்கர் டேக்கில் எக்கச்சக்கமான ஒர்க்ஸ் பண்ணலாம். இதுவே இமேஜை வச்சு கூட அந்த ஆங்கர் டேக்கை யூஸ் பண்ணலாம். நான் போன வீடியோவில் இமேஜை பற்றி பார்த்தோம். தெரியாதவங்க இமேஜ் எப்படி பண்ணுறது, இமேஜ் டேக்கை பற்றி தெரியாதவங்க போன வீடியோவை போய் பாருங்கள், இமேஜை பற்றி கிளியராக போட்டிருப்பேன். இப்போ ஜஸ்ட் அந்த இமேஜ்ன்றத கண்டென்ட்டை காப்பி பண்ணி இந்த லிஸ்ட்டு வந்து இது அப்படியே இருக்கட்டும்.
அந்த இமேஜ் இந்த கோ டு பிடி இண்டஸ்ட்ரி அந்த கண்டென்ட்டை தூக்கிட்டு அந்த இமேஜ்ன்ற கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் இதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். கட் பண்ணிடுறேன். இமேஜ்ன்றதை கட் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல கொடுத்துட்டேன். அந்த ஆங்கர் டேக்குள்ளே இமேஜுக்குள்ளே கொடுத்துட்டேன். இப்போ ஜஸ்ட் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அந்த கோ டு பிடி தொழிலாளி அது போயிட்டு இப்போ இமேஜ் வந்து ஒரு லிங்காக மாறிடும். ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணாவே போதும். இப்போ நம்ம வந்து பிடி தொழில் அந்த இதுக்குள்ளே போயிடும். ஏன்னா இப்போ மொதல் வந்து அந்த அந்த லெட்டர்ஸை வந்து ஒரு ஆங்கர் டேக்குள்ளே ஒரு வேல்யூவாக போட்டிருந்தோம், லிங்காக போட்டிருந்தோம். இப்போ வந்து இமேஜை நம்ம போட்டிருக்கனால ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணாலே அந்த பிடி தொழில் வந்து ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே போய் கர்சரை வச்சு கிளிக் பண்ணாவே நமக்கு அந்த பிடி தொழில் காமிக்க ஆரம்பிச்சு. இந்த லிங்க் இந்த இது ஜஸ்ட் அவ்வளோதான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.